கருட தேசம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்துல சில மனிதர்கள் வாழ்ந்து மறைந்தாலும் அவங்களோட எண்ணங்களும் செயல்களும் நம்ம மக்களின் மனதுல நீங்கா இடம் பிடிச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நம்ம கர்ம வீரர் காமராஜர். அவருக்கு எவ்வளவு புகழ் அதிகாரம் எல்லாம் இருந்தும் ஒரு எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர். நம்ம குழந்தையின் கையில இருக்கிற புத்தகம் தான் நம் நாட்டின் எதிர்காலம் என நம்பி அவரோட வாழ்க்கையே கல்விக்காக அர்ப்பணித்தவர். நம்ம தமிழ்நாட்டின் பெருந்தலைவர் காமராஜர், அவரோட வாழ்க்கை, அவர் செய்த சாதனைகள், அவரு நமக்கு என்னெல்லாம் விட்டு போன நல்வழிகளை பத்தி ஒரு சிலது இந்த வீடியோல பார்க்கலாம். காமராஜர் 1903 விருதுநகரை பிறந்தார். அவரோட அப்பா பேர் குமாரசாமி, அம்மா பேரு சிவகாமி அம்மாள். அவர் சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அப்பா தவறிட்டாரு. அதனால குடும்ப வறுமை காரணமாக, சூழ்நிலை காரணமாக அவரால் 6ஆம் வகுப்புக்கு மேல அவரால் படிப்பை தொடர முடியல அப்படின்னாலும் அவர் வாழ்க்கையில நல்ல குணங்களாகவும் நல்லா உயர்ந்தார். நல்ல தலைவராகவும் இருந்தார். படிப்பு முக்கியம், அதை விட வாழ்க்கையில நல்ல குணமும் முக்கியம் அப்படின்னு நிரூபித்தவர். சிறு வயதுல இருந்தே நாட்டின் மீது பற்று கொண்டவர். மகாத்மா காந்தி பேச்சில் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்துல நிறைய கலந்து கொண்டு சிறையும் சென்று வந்திருக்கிறார். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு 1954 முதலமைச்சரா பொறுப்பேற்றார். முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு அந்த காலம், அவரு முதலமைச்சரா இருந்த காலம் தான் பொற்காலம் அப்படின்னு இன்னைக்கும் நம்ம மக்கள் நிறைய பேரு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முதலமைச்சரா இருந்த காலத்துல நிறைய திட்டங்கள் கொண்டுட்டு வந்தாரு. மிக முக்கியமான திட்டம் கல்வியோட வளர்ச்சி. ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தையின் கையில இருக்கிற புத்தகம் தான் நாளைக்கு நம்ம நாட்டின் எதிர்காலம் அப்படின்னு நினைச்சு கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. நிறைய பசங்க, அவர் படிக்கல, அதனால எல்லா பசங்களும் படிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. படிக்கணும்னு நினைச்சதுனால நிறைய பள்ளிகள் திறந்தாரு. ஆயிரக்கணக்கான பள்ளிகள் அவரு முதலமைச்சரா இருந்த காலத்துலதான் திறக்கப்பட்டுச்சு. அதே போல கிராமங்கள்லயும் நிறைய பள்ளிகள் எல்லாம் இல்ல. கிராமங்கள்லயும் நிறைய பள்ளிகள் திறக்கணும்னு கிராமத்திலயும் நிறைய பள்ளிகள் திறந்தாங்க. குழந்தைங்க நிறைய பேர் பள்ளிகளுக்கு வரல. காரணம் பசியால குழந்தைங்க பள்ளிக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு புதிய ஒரு திட்டம் ஆரம்பிச்சாரு. அதுதான் மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய குழந்தைங்க பள்ளிகளுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கும் அந்த திட்டம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. தமிழ்நாட்டுல இவ்வளவு தூரத்துக்கு கல்வி உயர்ந்து இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தலைவர் காமராஜர். இன்று தமிழ்நாடு கல்வியில இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம காமராஜர் செய்த இந்த பணிகளும் கண்டிப்பா ஒரு காரணமா இருக்கும். கல்வி மட்டும் இல்லாம விவசாயமோ தொழில் வளர்ச்சிக்கோ முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு. அவர் இருந்த காலத்துல நிறைய அணைகள் கட்டப்பட்டன, தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டன, மின் உற்பத்தியும் அதிகரிச்சது. இதனால விவசாயமும் நல்லா போச்சு, வேலை வாய்ப்புகளும் அதிகமா இருந்தது. அதனால எல்லாருக்கும் வேலைகளும் கிடைச்சது. காமராஜர் மிகவும் எளிமையானவர். எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தான் அணிவாரு. அரசாங்க பணத்தை வீணா செலவு செய்ய மாட்டாரு. அவருக்குன்ட்டு சொந்தமா வீடு வாங்கணும், சொத்து சேர்க்கணும்ன்ற ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாது. எளிமை, நேர்மை, உழைப்பு, இதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு நம்ம காமராஜர். மக்கள் அன்புடன் கர்ம வீரர், பெருந்தலைவர், கல்வி கண் திறந்தவர் என்று அழைக்கப்படுகிறார். அவரோட சேவையை பாராட்டி பாரத ரத்னா என்ற உயரிய விருது அவர் இறந்ததுக்கு அப்புறம் வழங்கப்பட்டுச்சு அவருக்கு. நம்ம காமராஜரிடமிருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நேர்மையா இருக்கணும், எளிமையா வாழணும், கடினமா உழைக்கணும், கல்விக்கு கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்மளால உதவிய மத்தவங்களுக்கு செய்யணும். இதெல்லாம் தான் நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறது. காமராஜர் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பெரிய பாடம் நமக்கு. காமராஜர் அவர்களின் வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். அவர் படிப்பு குறைவா இருந்தாலும் அவர் செய்த சாதனை பெருசு. பெருந்தலைவர் காமராஜர் அவர் பிறந்த நாள்ல அவருடைய நல்ல எண்ணங்களும் வாழ்ந்த வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் அவரோட நல்ல எண்ணங்களும் சேவை மனப்பான்மையும் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம தொடருவோம். எளிமையாக வாழ்ந்தார், நேர்மையாக ஆட்சி செய்தார், தமிழ்நாட்டை கல்வியால் உயர்த்தினார். அதுவே பெருந்தலைவர் காமராஜர். கல்வி ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் நம்மளோட அறிவை வளர்த்துக்க முடியும், நல்ல முடிவு எடுக்க திறன். அதனால கல்வியின் மதிப்பை புரிந்து கொண்டு நம்ம எல்லாரும் நல்லா படித்து நம்ம குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பயனுள்ள மனிதர்களாக வளர வேண்டும். இதுதான் நம் பெருந்தலைவர் காமராஜரின் ஆசை. நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நிறைவேற்றுவோம். நன்றி, வணக்கம்.